Hi, hello friends, welcome to the channel flavorsamayal. நம்ம இதுல என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தாதான் இதோட டேஸ்டே உணர முடியும். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு, வார்த்தையால சொல்லவே முடியாது. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. எல்லாமே வீட்டில் உள்ள பொருள் வச்சு ரொம்பவே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி எதை வச்சு பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பன்னீர் வச்சு தான் செய்ய போறோம். பன்னீர் வச்சு செய்யக்கூடிய ஒரு டெசர்ட்னே சொல்லலாம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரபடி ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு நல்லா பாதிய அளவு குறையிற அளவுக்கு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கொதிக்க வைக்கும்போது நல்லா சுற்றி ஏடு எல்லாமே பாலோட ஏடுகள்லாம் படியும். அதை எல்லாத்தையும் உரங்கள் எல்லாம் எடுத்து விட்டு நல்லா திக்காக்கிக்கிடுவோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். மில்க் பவுடர் சேர்க்கும் போது இன்னுமே பால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்குங்கனால மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாலை நல்லா 1/4 லிட்டர் அளவுக்கு வத்துற அளவுக்கு காய்ச்ச போகிறோம். அதனால் இதுக்கு சுகர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மட்டும் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த ரபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும் ரெடி பண்ணுறதுக்கு. நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக இருந்தால் தான் அந்த ஸ்வீட்டோடு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி சில்லுன்னு இந்த டெசர்ட் சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா திக்காயிருச்சு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிடலாம். வாசனைக்காண்டி நான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலில் குங்குமப்பூ 10 நிமிஷம் நல்லா சோக் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு குங்குமப்பூ இல்லைனால எல்லோ ஃபுட் கலர் நான் ஒரு ட்ராப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் ஃபுட் கலர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே திக்காக நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 10 போல் பாதாம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிஸ்தா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிளெயின் பாதாம் மட்டும்தான் ஒரு 10 பாதாம் கட் பண்ணி அதோடு சேர்த்துருக்கேன். பாதாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இன்னுமே திக்காக நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குலோப் ஜாமுக்குலாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம்ல, அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துச்சுனாலே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இது பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்மளை கையில் தொட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரும், அந்த பதம் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு சோக் பண்ணும்போது. இப்போ சுகர் சிரப் சைடில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் வச்சு சூப்பரான அந்த ஸ்வீட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் பார்த்தீங்கன்னா பன்னீர் பார்த்தீங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் தான் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்கின பன்னீராக இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு அப்புறம் மைதா மாவு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை நான் சேர்த்துருக்கேன். ரவை சேர்க்கும் போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ரவை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப லிக்யூட் பதத்துக்கு வந்துட வேண்டாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த பேட்டரை பார்த்தீங்கன்னா நான் பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் பைப்பிங் பேக் இல்லைன்னா நம்ம நார்மலாக ஃப்ளாட்டாக ரசமலாய்க்கெலாம் கையில் தட்டி எடுப்போம்ல, அதே மாதிரி எடுத்துக்கலாம். நான் அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். எந்த நாசில் எந்த டிசைன் உங்களுக்கு தேவையோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் பண்ண வச்சாச்சு. ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரபடியும் நம்மளுக்கு சூப்பராக நல்லா கொதிச்சு நல்லா க்ரீமியாக திக்காக ரெடி ஆயிருச்சு. சுகர் சிரப்பும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. 2 ஓரமும் அப்படியே நல்லா சில்லுன்னு வைக்க வச்சிடலாம். இப்போ கடாயில் ஆயில் நல்லா சூடாயிருச்சு. நம்ம போட்டிருக்க பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சு ஃப்ளவர் மாதிரி டிசைன் கொடுத்து எடுத்துக்கிடுவோம். நீங்கள் ஃப்ளாட்டாக தட்டி கூட யூஸ் பண்ணிக்கோங்க.
ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா கிறிஸ்பி எடுத்து அப்படியே சாப்பிடும்போது கூட ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா கருக்கு முறுக்குன்னு முறுக்கு சாப்பிட்ற ஃபீலில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நான் ரசம் லைக் தட்டி இருப்போம்ல அதே மாதிரி தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு பன்னீர் ஃப்ளேவர்ஸ் அந்த நாசிலில் போட்டு எடுத்தேன். பாதி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தட்டி போட்டு எடுத்தாச்சு. இதையும் ரெண்டு பக்கமும் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுத்ததை பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கிடலாம். சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்ல சுகர் சிரப் அப்சர்வ் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் சோக் பண்ணாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிளேட்டில் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோமோ அதில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அது பார்க்கும்போது நல்ல ரோஸ் டிசைன் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பில் டிப் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஃப்ளவர்ஸை எடுத்து அதை ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரபடியை இதில் ஊற்றிட்டு நல்லா சோக் பண்ண வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பால் ஏடோடு சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் ரிச்சாக நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த ரெசிபியெல்லாம் யார் தான் கண்டுபிடிக்கானே தெரில, அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே ரிச்சாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பவுலில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா சோக் பண்ணிக்கிடலாம். குறைஞ்சது 1/2 ஹவராவது சோக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்னு வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் செஞ்சனால பாதி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே சாப்பிட்டுட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்றோம். இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா சோக்காகி அது மில்கோடு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் ரிச்சாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.